அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, மேசராசி வக்ர சனி பயிற்சி 2026 பற்றி பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு நிகழவிருக்கும் சனி பகவான் வக்ர பயிற்சி, அதாவது வக்ர நிலை மேசராசிக்கு எந்த மாதிரியான பலனை தரப்போகுது என்பதை பற்றி பார்க்கலாம். தற்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியில் சஞ்சரித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் 2026ஆம் ஆண்டு ஏற்படும் சனியின் வக்ர நிலை உங்கள் ராசிக்கு சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும். 2026ஆம் ஆண்டு சனி பகவான் ஜூன் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை வக்ர நிலையில் நகர உள்ளார். 12ஆம் வீட்டில் இருக்கும் சனி வக்ரம் பெறும்போது அவரது எதிர்மறை தாக்கங்கள் வேகங்கள் குறையும். இதனால் மேசராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்போது பார்க்கலாம். 7.5 சனியின் தொடக்கத்தால் இதுவரை இருந்த தேவையற்ற மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள் மற்றும் பண தட்டுப்பாடு ஆகியவை இந்த வக்கர காலத்தில் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வரும். புதிய முதலீடுகளை தவிர்த்து கடன்களை அடைப்பதற்கான வழிகளை தேடுவீர்கள். தேங்கி நின்ற பண வரவுகள் கைக்கு வந்து சேர வாய்ப்பு உண்டு. பணியிடத்தில் இருந்த கடுமையான வேலைப்பளு, மேலதிகாரிகளின் அழுத்தம் மற்றும் சக ஊழியர்களுடனான கருத்து வேறுபாடுகள் சற்று குறையும். புதிய தொழில் தொடங்குவதையோ அல்லது வேலையை திடீரென ராஜினாமா செய்வதையோ இந்த வக்ர காலத்தை தவிர்ப்பது நல்லது. இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். தேவையில்லாத பயம், தூக்கமின்மை மற்றும் மன உளைச்சலில் இருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தினருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான சூழல் உருவாகும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது கால்வழி போன்ற உபாதைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் முறையான மருத்துவ சிகிச்சை மூலம் நல்ல முன்னேற்றம் காணலாம். 12ஆம் வீடு என்பது அயனஸ்தான யோகம் என்பதால் வெளிநாடு தொடர்பை குறிப்பித்தல். வெளிநாடு செல்ல முயன்றவருக்கு விசா மற்றும் பயண ஆவணங்களில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமான பலன்கள் கிடைக்கும். சனி வக்ர நிலையில் இருந்தாலும் 7.5 சனி காலம் என்பதால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பெரிய தொகை கடனாக கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்க்கவும். தேவையில்லாத வதந்தியோ மற்றவர்களை பற்றி விமர்சனங்களோ பேசுவதை தவிர்ப்பது நல்லது. சனிக்கிழமை தோறும் எழுதீபம் ஆஞ்சநேயர் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் அல்லது எழுதீபம் ஏற்றி வழிபடவும். உங்களால் இயன்ற அளவுக்கு துப்புரவு தொழிலாளர் அல்லது முதியோருக்கு அன்னதானம் செய்து காலணிகளை தானமாக வழங்குவது மூலம் சனியின் வீரியத்தை குறைக்க முடியும். நன்றி.